திருச்சிற்றம்பலம். சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள். நாம தொடர்ந்து திருவம்பாவை பாடல் விளக்கங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று 15வது பாடல் விளக்கத்தை சிந்திக்க இருக்கிறோம். இப்போ பெண்கள் எல்லோரும் பொய்கையிலே நீராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நீராடும் பொழுது இன்னொரு தோழியினுடைய சிறப்பை சொல்றாங்க. அந்த தோழி இறைவன் மேல மிகுந்த அன்புடையவளாக இருக்கிறார். அவர் இறைவன் மேல வைத்திருக்கக்கூடிய அன்பின் சிறப்பை தான் இந்த பாடல்ல சொல்றாங்க. அந்த பெண் இறைவன் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அந்த பெண்ணுக்கு இறைவன் எப்படியெல்லாம் ஆட்கொண்டிருக்கிறார், அந்த இறைவனை நாமும் பாடினால் நம்மளையும் இவ்வாறு ஆட்கொள்வார் அப்படின்றதான் இந்த பாட்டுல இந்த பெண்கள் எல்லோரும் சொல்கிறார்கள். அந்த பாடலுடைய விளக்கத்தை நம்ம சிந்திப்போம். இந்த பாடல் வரிகளை அடியே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், பாருங்க. திருச்சிற்றம்பலம். ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவால் சித்தம் களிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வாருருவ பூன்முளையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூப்புணல் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். தோழிகள் பெண்கள் எல்லோரும் பொய்கையிலே நீராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நீராடும் பொழுது இன்னொரு தோழியினுடைய சிறப்பை தான் சொல்றாங்க. அந்த தோழி இறைவன் மேல வைத்திருக்கக்கூடிய அன்பின் சிறப்பையும், அந்த தோழியை இறைவன் எப்படியெல்லாம் ஆட்கொண்டார், அப்படிப்பட்ட இறைவனை நாமும் பாடினால் அவளை மாதிரி நம்மையும் ஆட்கொண்டு அருள் செய்வார் அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஓர் உருகால் எம்பெருமான் என்றென்றே. அந்த தோழி எப்பொழுதுமே சிவபெருமானுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்பாளாம். எமது பெருமான் எம்பெருமான் என்று அவருடைய பெருமையெல்லாம் பேசிக்கொண்டே இருப்பாளாம். ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொருகால் வாய் ஓவாள் அப்படின்னு சொல்றார். சீரொருகால்னா அவருடைய சிறப்புகளை எல்லாம் வாய் ஓவாது பேசிக்கொண்டே இருப்பாளாம். ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொருகால் வாயோவாள். சிவபெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் வாயோவாது அந்த தோழி பேசிக்கொண்டே இருப்பாளாம். எப்பொழுதும் அவருடைய சிறப்புகளை பாடிக்கொண்டே இருப்பாளாம். சித்தங்களிகூற. சித்தம்னா உள்ளம், களினா களிப்பு. அந்த உள்ளமானது மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு அவருடைய பெருமையை, அந்த சிவபெருமானுடைய பெருமையை பேசிக்கொண்டே இருப்பாளாம். இதனால அவன் கண்கள்ல இருந்து அப்படி கண்ணீர் தார தாரையாக வடிகிறதாம். அப்படி கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வடியும் அளவிற்கு அவருடைய பெருமையை பேசிக்கொண்டே இருப்பாளாம். முதல் பாட்டுல கூட சொன்னார்ல, வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து அப்படின்னு சொன்னார். நம்ம ஞானசம்பந்த பெருமான் கூட பாடியிருக்கிறார் அல்லவா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தவை நன்னறி குவிப்பது. அப்படி கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும் அளவிற்கு அவருடைய பெருமையெல்லாம் பேசிக்கொண்டே இருப்பாளாம். நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப. அப்படி அவளுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் தார தாரையாக வழிகிறதாம். அவ்வளோ மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில அவளுக்கு கண்கள்ல இருந்து கண்ணீரே வருகிறதாம். பாரொருகால் வந்தனையால். பார்னா உலகம். இந்த உலகத்துல அவ காலே படலையாம். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் போது தலைக்கால் புரியல, கால் தரையில படல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி அந்த மகிழ்ச்சியில, இறைவன் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பின் மகிழ்ச்சியில பூமியில அவ கால் படலையாம். அவ வானத்துல மிதக்குறாளாம். இப்படி வானத்துல மிதக்குறா மாதிரி இருக்குதாம். பாரொருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியாள். விண்ணோர்கள் 33 தேவர்கள் வந்து நின்னாலும் சரி அவங்கள பணிய மாட்டாளாம். எத்துணை தேவர்கள் விண்ணோர்கள் அத்துணை பேரும் வந்தாலும் அவர்களை இவள் பணிய மாட்டாளாம். சிவபெருமானைத்தான் வணங்குவாளாம், சிவபெருமானைத்தான் தொழுவாளாம். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. விண்ணோரை தான் பணியாள். விண்ணோர்களை பணிய மாட்டாளாம், சிவபெருமானைத்தான் வணங்குவாளாம். பேரறையர் கிங்கனே. அரையர்னா அரசர்னு அர்த்தம். பேரறையர்னா பெரிய அரசர், பேரரசர் அப்படின்னு அர்த்தம். இப்படி பேரரசராக விளங்கக்கூடிய சிவபெருமானைத்தான் வணங்குவாளாம். பேரறையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும். அப்படியே ஒரு பித்து பிடித்த மாதிரி அவர் மேல அவ்வளோ அன்பா, அந்த அன்புல ஒரு பித்து பிடித்த நிலைக்கு அவள் ஆயிட்டானாதான் பித்தொருவர் ஆமாறும். ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும். அவளை இந்த அளவுக்கு ஆட்கொண்டவர் அந்த சிவபெருமான். ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும். அவளை இந்த அளவுக்கு ஆட்கொண்டது யாருன்னா சிவபெருமான்.
அப்படிப்பட்ட வித்தகர் தாள் அந்த வித்தகரா இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியை வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி, அப்படிப்பட்ட வித்தகரா இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியை நாமும் வாயார பாடினால் இந்த தோழியை எப்படி ஆட்கொண்டாரோ அது மாதிரி நம்மையும் ஆட்கொண்டு நமக்கும் அருள் செய்வார். அந்த சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் போற்றி பாடி நீராடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள் எல்லாரும் நீராடுகிறார்கள். ஏறுருவ பூப்புணல் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். அழகான பூக்களை உடைய இந்த பொய்கையிலே நீராடுவோம், சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் பாடி நீராடுவோம்னு சொல்லி எல்லா பெண்களும் நீராடுகிறார்கள். இந்த பாட்டுல ரொம்ப அருமையாக மாணிக்கவாசக பெருமான் அந்த தோழியை இறைவன் எப்படியெல்லாம் ஆட்கொண்டார், அப்படி அவரோட ஆட்கொண்டமையினாலே அந்த தோழி சிவபெருமானை தவிர வேறு யாரையும் வணங்காமல் சிவபெருமான் மேல அவ்வளவு அன்பு மிகுதியாகி அதனால கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும் அளவிற்கு உள்ளம் மகிழ்ச்சியாகி உள்ளம் நெகிழ்ந்து அந்த பெண் அந்த சிவபெருமானை வணங்குகிறாள். அப்படி சிவபெருமான் அந்த பெண்ணை ஆட்கொண்டார். அந்த சிவபெருமானை நாமும் பாடினால் நம்மையும் ஆட்கொள்வார் அப்படின்றதுதான் இந்த பாட்டுல ரொம்ப அருமையாக மாணிக்கவாசக பெருமான் சொல்லி இருக்கிறார். திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து இது போன்று திருவம்பாவை பாடல் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.